நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். 5 தொகுதி இடைத்தேர்தல். தலைமை தேர்தல் அதிகாரி கடிதம். திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தல் முன்னேற்பாடு, தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்துவது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி கடிதம். பொறுப்பு நிர்ணயம். ஒரு நபரை சட்டவிரோதமாக தடுப்பு காவலில் வைத்தால் அதற்கு காரணமான மேஜிஸ்திரேட்டுகள் மற்றும் காவல்துறையினர் தங்களின் சொந்த பொறுப்பில் பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என அலகாபாத் நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் ஜாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு உள்ளிட்ட முக்கிய சான்றிதழ்களை ஆன்லைனில் 5 நாட்களுக்குள் வழங்க நடவடிக்கை. இது அடுத்த மாதம் முதல் அமலுக்கு வருகிறது. பாரம்பரிய கட்சிகளுக்கு அண்ணாமலையின் இயக்கம் புதிய சவால். உள்ளாட்சி தேர்தலில் 22,000 இளம் வேட்பாளர்களை களமிறக்க அண்ணாமலையின் வி த லீடர்ஸ் இயக்கம் திட்டமிட்டுள்ளது. அண்ணாமலையின் இந்த வியூகம் தமிழகத்திலும் பாரம்பரிய அரசியல் கட்சிகளுக்கு புதிய சவாலாக அமையும் வரை எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா அழுத்தம். இந்திய பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அழுத்தம் கொடுக்க முயற்சிப்பதில் பலனில்லை. உலக முக்கிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா திகழ்வதோடு வளர்ச்சியடைகிறது. வரும் ஆண்டுகளில் இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மேலும் விரிவடையும் என ரஷ்ய அதிபர் புடின் அறிவிப்பு. இந்திய வரலாற்றில் மிக நீண்ட காலம் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பேற்று இன்று 4400 நாட்கள் நிறைவு பெற்றதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் அளப்பரிய வலிமையையும் உடல் நலத்தையும் அருளி நம் நாட்டிற்கான சேவையை தொடர்ந்து செய்ய இறைவன் ஆசிர்வதிக்கட்டும் என அண்ணாமலை வாழ்த்து. டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க சென்ற தமிழக முதல்வர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் இருவரையும் சந்தித்தார். நிதி ஆயோக் கூட்டம் முடிந்தவுடன் கர்நாடக மாநிலம் கொல்லூர் மூகாம்பிகா கோவிலுக்கு சென்று வழிபட இருப்பதாக தகவல். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.